அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். சமையலுக்கு இன்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். ஹார்ட் பீட் சீசன் 2 வந்துட்டு போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செமையா இருந்துச்சு போஸ்டர் நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க இல்ல. ஹார்ட் பீட் 2ல இல்ல. அது இல்ல. ஆமா. பார்க்க குழந்தை மாதிரி இருக்கா, பட் அவளுக்கு லீட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் செய்யலாம். லுக் வைஸில் வந்துட்டு பாடி ஷேமிங்ன்ற ஒன்று யூஸ்வலாகவே ஃபீமேல் சினிமாக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது இருக்கும். எதனா லீனாக இருந்தால் என்ன திறமை இருக்கா அதை மட்டும் பாருங்கள். இதுக்கு ஒருத்தவங்கள ஃபுல்லாக பாடி ஷேமிங் பண்ணி அவங்கள இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு மென்டல் இல்னஸ்க்கு கொண்டுட்டு போகணும். குண்டு யங்காக இருக்காங்க ஓல்டாக்ஸ்ன்றதை தாண்டி இந்து கேரக்டருக்கு இதுதான் வயசு. கேரக்டருக்கு ஸ்னேகா வாஸ் ஆப்ட். ரவி தான் கொஞ்சம் பாரியா மாறுறது கஷ்டப்பட்டான், மாறிட்டான்னு நினைக்கிறேன். 10 கிலோ குறைக்க சொன்னாரு, குறைச்சிட்டேன். அரவிந்த் தேஜு அண்ட் சங்கீதா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா we did not expect. உங்களுக்கு இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதா? இல்ல எதுவுமே தெரியாதாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உங்ககிட்ட சொல்லும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா தீபா பாலு ஏன் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டாங்கன்னா நான் அவங்க கூட நிறையா கண்டேன் ட்ராவல் பண்ணேன். ரேஷ்மா கூட பண்ணிட்டு தீபா கூட பண்ண ஆரம்பிக்கும் போது ரேஷ்மாவோட பேர் தான் பயங்கரமாக இருக்குது, தீபா பேர் கொஞ்சம் ஓகே தான் மாதிரி பேசும். அப்புறம் அதை வந்து தீபா பேர் தான் செம்மையாக இருக்குது, அனிதா பேர் கொஞ்சம் ஓகே தான் அப்படி பேச ஆரம்பிச்சேன். பெரிய கமல் சார் ஃபேன் இல்லையா? அவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசு அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது ஆசை இல்லை, ரொம்ப பேராசை தான் அது. சார் அவர் இருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி கேமரா பின்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு இருந்தேன், சாரு கூட சார் படத்தில் சாராக நடிக்கிறேன்னா கூட நான் போய் நின்றுவேன்டா, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்டான்றது வந்து. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் மீ ரித்து ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஆஃபீஸ் வெப் சீரிஸோட டாம் அண்ட் ஜெரி கப்பல் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் குரு அண்ட் ஸ்னேகா. வணக்கம். வணக்கம். என்ன அந்த ஒரு லுக்? இல்லை சும்மா பார்த்தேன். டாம் அண்ட் ஜெரிக்கு பார்த்துருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் உங்கள் மனசில் வந்துட்டு என்ன தோணுச்சு? ஏன் 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறீங்க? இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் நான் டெபியூவாக லீடாக பண்ணுறேன் இது. ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த கேரக்டருக்கு நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கு ஒரு உயிர் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு தாட் தான் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அது பழகிடுச்சு. நீங்கள்? சந்தோஷமாக இருந்துச்சு, ஆஸ் யூஷுவல் சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப லீட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்மளை நம்பி சார் இன்னொரு இது கொடுத்துருக்காரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் நம்ம வட்டாரங்கள் நம்ம பழகு நாட்கள் இன்னும் உள்ளே வரும்போது அது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூடலாம் சேர்ந்து எவ்ரிடே நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுற, நாட் ஓன்லி இன் சினிமா, லைக் அவுட் சைட் சினிமா அவங்க பேசுகிறத வச்சோ இல்லை சும்மா டிஸ்கஸ் பண்ணுறத வச்சோ சில விஷயங்கள் லேர்ன் பண்ணோம்ல. ஸோ நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு மட்டும் தான் தோணுச்சு. எது பண்ணாலுமே ஹானஸ்ட்டாக போகணும். இது இன்னும் நிறையா நாங்கள் வீட்டில் ஏதாவது காசு இல்லைப்பா. ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் யுவர் ஜேர்னி, இப்போ இவங்க 2 பேரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ 2த்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருந்துச்சு, என்ன மாதிரி சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலி நான் பெருசாக யூடியூப்பில் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணது ஹாட்ஸ்டாரில் கனா சீசன் 2 பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் யூடியூப்பில் ஒரு 2 சீரீஸோ என்னவோ தான் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால். ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது பெரிய பெரிய டீமோட பண்ணுறோம், அதுவுமே பெரிய பெரிய டீம் தான். பட் ஆனால் அது ஜஸ்ட் ஷார்ட் ப்ராசஸ், இது ஒரு லாங் ப்ராசஸ். ஓகே, நீங்கள் நாக் அவுட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் போகி இப்போ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கீங்க. இல்லை அதுக்கு முன்னாடியுமே நம்ம பைராஸ்னு ஒரு சேனல் அதுலேயே டான்ஸ் அதுலேயே ஆரம்பித்தோம். பொறுப்பு ஒன்று தான், உருப்படியாக பண்ணணும்னு. அது தெரியுதோ தெரியலையோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நடிப்போம், நம்ம பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லிப்போம். அது இப்போ பார்க்கும்போது நமக்கு காமெடியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பண்ணுறது மேபி ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுனா அது நல்லது, தோணலைன்னா நம்ம அங்கேயே தான் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போதைக்கு. அது எல்லாமே ஒன்று தான், இருக்கிற போகிற இடத்துல உருப்படியாக கற்றுக்கிட்டு சொல்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாலே ஹானஸ்ட்டாக அதான் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது. ஸ்பீக்கிங் ஆஃப் உங்கள் ஜேர்னிலேயே ஹார்ட் பீட் இருந்துச்சு இல்லையா? இப்போ சீசன் 2 வந்துட்டு போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர்ல நீங்கள் இல்லை. செமையா இருந்துச்சு போஸ்டர் நல்லா இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இல்லை. ஆமாம், என்ன ஆச்சு? இல்லை ஹார்ட் பீட் 2ல இல்லை. ரவி இல்லை. ஓகே, ரவி இல்லைன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியும். ஓகே, நீங்கள் அதை பார்த்து உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க
பார்க்கவே இல்லை, சும்மா என்கிட்ட அந்த கேள்வி எடுத்துறீங்க, சும்மா இருக்கேன். பார்த்தேன் இல்லை ஹார்ட் பீட் என்ன வந்து பார்த்தீங்க? எல்லாத்தையும் போஸ்டர் பார்த்தேன். போஸ்ட் தான் பார்த்துருக்காங்க. வேற என்ன விட்டாங்க பார்க்க? ஹார்ட் பீட் 1 பார்த்துருக்கேன், ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். இவரோட அந்த மேரேஜ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஹார்ட் பீட்னால எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அது சீசன் 2 வருதுன்றப்போ எனக்குமே இன்னும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம். சரி, சும்மா சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி விடுவோம். கரெக்டு தானே? இல்லை ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனால வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோலாக தானே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அங்கேருந்து இப்போ வந்துட்டு ஒரு லீட் ரோலுக்கு நீங்கள் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிப்பீங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் வந்துட்டு பெருசாக நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச்னா என்ன? வந்ததே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இல்லை, இவங்க எனக்கு சொல்லணும்னு தோணுது, இவங்க யூடியூப்லேயுமே லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் ஓடிடி. அதான் ஓடிடிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நானுமே சரி இவங்களுமே சரி நானுமே சப்போர்ட்டிங் மீன் ஒரு ரவி கேரக்டர்ன்ற ஒரு கேரக்டர் தான் பண்ணோம். இவங்களோட இதுலேயுமே வந்து ஒரு இதில் எதுவுமே லீடுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ தீபக் சார் சொல்லும் போதுமே அதான் சொல்லுவார், இதுதான் லீடுன்னு சொல்ல முடியாது. பிளாட் அவங்க பேஸ் பண்ணியிருப்போம், பட் லீடு வந்து மக்கள் முடிவு பண்ணுறதான். ஒரு 10 எபிசோடுக்கு ரவியை பிடிக்கும், அடுத்து 10 எபிசோடுக்கு ரீனா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க, அடுத்து 10 எபிசோடுக்கு ராக்கியோட போர்ஷன்ஸ் பயங்கரமாக போச்சு. அதே மாதிரி தான் இவங்க இதுலையும் இவங்க அந்த கம்பேக் கொடுக்குற லாயராக வருவாங்க, போனதில் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, திரும்பி பார்த்தா லாயராக வருவாங்க. நான் பார்த்துருவேங்க அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் இதுல கொலை பண்ணிட்டு அப்படி இப்படி மாறி மாறி எல்லாருக்குமே ஒரு ஆர்க். இதுதான் ஸ்பெசிஃபிக்கா கதை வந்து அவங்க பேஸ் பண்ணிருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் நம்ம உள்ள நமக்குன்னு ஒரு பிளாட் உள்ள போகுது, ஆனா நம்மளோட ஜாமான்கள்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. முத்தழகனுக்கு ஒரு பிளாட் ஓடிக்கிட்டே இருக்கும் என் கூட. அப்புறம் மூர்த்திக்கும் பிரகாஷுக்கும் ஒரு சம காம்போ ஒன்று போகும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா தாசில்தாருக்கும் டிஎஸ் டெபுட்டி தாசில்தாருக்கும் ஒரு இது அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரோல் போயிட்டே தான் இருக்கும். கதை எங்களோட பேஸ் பண்ணி போகிறதுனால அது லீடுன்னு சொல்லிக்கலாமே தவிர பட் ஓவராலா எல்லாத்துக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஓகே, அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். பாரத்தை தூக்குறதுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முன்னாடி தூக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஜாலியாக போய் ட்ராவல் பண்ணால் போதும் அப்படின்னு. இந்த செட்லேயே வந்துட்டு 1க்கு 2 பிராங்க்ஸ்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ செட்டே வந்து ரொம்ப கலவரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் செட்? இது பயங்கரமாக தான் இருக்கும். ராகுலனாவும் சரி சரித்திரனாவும் சரி. அவர் வந்து ராகுலனா வந்து ஒரு இல்லாமல் இருந்தால் ஓகே. ராகுலனா இருக்கும்போது டேரக்டர் கவுண்டர் போட்டுகிட்டே இருப்போம், நானும் கவுண்டர் போட்டு ஒரு அவரும் கவுண்டர் போட்டுட்டே இருப்பார். மேக்ஸிமம் சினிமா பற்றி நிறையா பேசுவோம். திடீர்னு அவர் ஒரு சீன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு, நான் ஒரு சீன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பஞ்சதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவர் யூவி செய்து மாதிரி எப்படி பண்ணலாம்டா அப்படின்னாரு. அதெல்லாம் டேரக்டர் சார்லேருந்து பண்ணி நான் பண்ணேன். அப்புறமா பால் இல்லாம கிரிக்கெட் விளையாடுவாங்க, பேட் இல்லாம விளையாடுவாங்க, பால் பேட் இல்லாம எப்படி கிரிக்கெட் விளையாடுவாங்க, அது செட் ஏர்ல விளையாடுவாங்க. அது மாதிரி பண்ணாதான் போகும். அப்புறம் அதே மாதிரி தான் சரித்திரனா வந்து எனக்கு தெரிஞ்சு செட்டில் பேசுகிறத தாண்டி நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ஐ மீன் எங்கள் பாய்ஸ் ரூமில் இருக்கும்போது அவர் பாட்டெலாம் பாடிட்டு இருப்பார், ஜாலியாக இருப்பார். அவரோட அப்புறம் அந்த ரெஃபம் பேசுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார், நல்லா இருக்கும். மணி சார் சிவானா தான். பட் மணி சார் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அவர் நேரில் பார்க்கும்போது அவர் கதை நிறையா சொல்லுவார். இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படி அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்னால பிராங்க்ஸ்டர் நீங்க பாக்கும்போது 2 பேர் பிராங்க் பண்ண மாட்டாங்க, ஆனா பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்க. ஆனா பிராங்க் எதுவும் நடந்தது இல்லையா செட்ல இது வரைக்கும் நடக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஒரு ஃபன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற பிளேஸ் ரொம்ப கலகலன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அங்கே எப்படி இருப்பாங்க? அதேதான். ஓகே, தங்கதுரை அவர் வந்துட்டு அதே மொக்க ஜோக்லாம் போட்டுட்டு இருப்பாரா? இல்ல, தங்கதுரை மொக்க ஜோக்கு போட்டுதான் நல்ல ஜோக் போடுறாரு. பயங்கரமா ஜோக் பண்றீங்க நீங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, அவரும் சீரியஸா ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பாரு. ஜோக்ஸ் பண்ற அளவுக்கு அங்கே செட்லையும் யாருக்கும் இடமும் இருக்காது, ஏன்னா வேகமாக கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு அப்படி போயிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு சில பாதைகள்லாம் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதில் வந்து நிறைய அப்ஸ் இருந்திருக்கும், அட் த சேம் டைம் டவுன் ஃபால்ஸும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் என்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு பார்த்தா லைக் லுக் வைஸில் வந்துட்டு பாடி ஷேமிங்ன்ற ஒன்று யூஸ்வலாகவே ஃபீமேல் சினிமாக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது இருக்கும்.
ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப லீனாக இருந்தேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு லைக் லீனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போவுமே அது இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். எதனா லீனாக இருந்தால் என்ன, திறமை இருக்கா அதை மட்டும் பாருங்கள். இதுக்கு ஒருத்தவங்கள ஃபுல்லாக பாடி ஷேமிங் பண்ணி அவங்கள இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு மென்டல் இல்னஸ்க்கு கொண்டுட்டு போகணும், அந்த ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் மை ஜேர்னி என்னோடய அம்மா பிகஸ்ட் சப்போர்ட். ஷீ இஸ் த சப்போர்ட் சிஸ்டம். அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. லைக் பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லைன்னா பில்டிங் இருக்காது. அந்த மாதிரி தான். ஷீ இஸ் மை எவ்ரி திங். நீங்கள்? எனக்கு நான் தான். எனக்கு தானே துணை. அவ்வளோதான். அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ என்ன மாதிரி டவுன்ஃபால்ஸ் அண்ட் அப்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க? எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தாங்க. நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ்மே இது எடுக்கிற முடிவு சரியானு தெரியாது. நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருப்போம், திடீர்னு அது பேடாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம், தப்பாக பண்ணிட்டோமோ, வேலையை விட்டுருக்கூடாதோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். பட் அது எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தான். அது பிடிச்சி, அதாவது சிம்பிள் விஷயம் தான். அது கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ண வந்திருக்கோம், அதில் கஷ்டம் இருக்க போகுதுன்னு தான் தெரியும். அது யார் இருந்தாலுமே ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அது இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க போகிறோம், அதை பிடிச்சி பண்ணுறோமா இல்லையா, அதான் மேட்ரு. அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம். அண்ட் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஸ்னேகா, லைக் வந்துட்டு ஐ எம் நாட் ஷுர் ஹவு டு ஆஸ்க் யூ திஸ். அவங்க வந்துட்டு இந்த பிள்ளை பார்க்க குழந்தை மாதிரி இருக்கா, பட் அவளுக்கு லீட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் உடச்சி யூஆர் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் உங்களை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது பதில் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் ஸோ யங். ஸோ அதை வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன், ஐ எம் நாட் ஸோ யங். லைக் யூ காய்ஸ், லைக் தே ஆர் திங்கிங் ரொம்ப ஸ்கூல் படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் கிடையாது. ஐ ஹவ் கம்ப்ளீட் மை ஸ்கூலிங் அண்ட் காலேஜ்க்கு 2 years பிரேக் விட்டுட்டேன். ஸோ அதனால ஐ எம் நாட் தட் யங். அண்ட் கம்மிங் டு திஸ், தின்னாக இருக்கிறத வச்சு தான் ஒருத்தவங்களை டிசைட் பண்ணுறாங்க வாட் தே ஆர் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் நாட் அட் ஆல் ரைட். டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா அது ரைட் கிடையாது. ஸோ அவங்களோட தின் குண்டு யங்காக இருக்காங்க ஓல்டாக இருக்குன்றதை தாண்டி இந்து கேரக்டருக்கு இதுதான் வயசு. காலேஜ் முடிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து மெச்சூர்டாக இருக்கிறவங்கள எடுத்து போட முடியாது. எனக்கு தான் அது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஹார்ட் பீட்டில் ஆல்ரெடி நான் ரவி கேரக்டர் பண்ணும்போது அந்த சீனியர்ன்ற கேரக்டர் பண்ணினேன், அதுக்கு ஒரு வெயிட் இருந்தது. இப்போ சார் வந்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், நீ 10 கிலோ குறைச்சி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இங்கே பாரு அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவராக தான் சொன்னார், அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது, அந்த இந்து கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த வெயிட் இருக்குது. அவராக தான், அவருமே ஒரு 2-3 டெஸ்ட் ஆடிஷனில் இருக்கும்போது 2-3 பேர்லாம் பார்த்தாங்க. காம்பினேஷன் பார்க்கும்போது இவங்க தான் வேணும்னு சொல்லி ஹி செலக்டட். அப்போ நான் வந்து 86 கிலோ இருந்தேன். அப்போ இவங்க கூட நிற்கும் போது நான் ரொம்ப பெருசாக இருந்தேன். அவங்க கரெக்டாக இருந்தாங்க, அந்த இந்து கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்க. பாரி கேரக்டருக்கு நீ கம்மியாக தான் பண்ணணும், ஏன்னா நீ காலேஜ் முடிச்சு இப்போ தான் வந்திருக்கு. போன வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன்னா இப்போ நீ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 1 வருஷம் தான் உனக்கு கேப். அந்த 1 வருஷத்துக்கு நீ என்ன வெயிட் இருப்பியோ நீ 10 கிலோ குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். ஸோ இந்து கேரக்டருக்கு ஸ்னேகா வாஸ் ஆப்ட். அந்த வெயிட்டு, அந்த கேரக்டர், அந்த இதாக இருக்கணும். ரவி தான் கொஞ்சம் பாரியாக மாறுறது கஷ்டப்பட்டான், ஆனால் மாறிட்டான்னு நினைக்கிறேன். 10 கிலோ குறைக்க சொன்னார், குறைச்சிட்டேன். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க, ஆக்ட்லேயும் அவங்க பண்ணிட்டாங்க, டேரக்டர் சாரும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. ஸோ அந்த கேரக்டருக்கு அது ஆப்டாக, அந்த கேரக்டருக்கு இதுதான் வயசுனா அந்த வயசு தான் போடணும். தட்ஸ் இட். அது லீடுக்கு அஞ்சலி படத்தில் அஞ்சலி குழந்தை தான் லீடு, அவங்க தானே வயசுங்க. ஆமாம் இல்லை உண்மை அதுதான். ஆமாம் கரெக்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தட்ஸ் ட்ரூ. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இட்ஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனால வந்துட்டு பாதியில் தான் வந்தீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு 2 கப்பிள்ஸ் வந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க, தீபிகா அண்ட் ராஜா வெற்றி பிரபு. அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சது, ஓகே தேர் கோனா கெட் மேரிட் அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. பட் அரவிந்த் சேஜு அண்ட் சங்கீதா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா we did not expect. உங்களுக்கு இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதா? அவங்க தான் அப்படியா? ஓகே. ஆமாம், என் கேரக்டர் பேரும் சங்கீதா தான். பட் அதில் மலரா பண்ணவங்க ஒரிஜினல் நேம் சங்கீதா. இல்லை எதுவுமே தெரியாதாங்க, எதுவுமே தெரியாது சொல்வதாக இல்லை. ஆமாம் இல்லை ஆக்சுவலாகவே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே, கண்ணா பீப்புள்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்படி வந்துட்டு தீபிகா அக்கா ராஜானாவுமே வந்துட்டு லைக்
அவங்க மேரேஜ் பண்ண போது தான் தெரியும். ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே ரிவீல் ஆகுதான்னு கேட்டால் எனக்கு தெரியல, மேபி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு வந்துட்டு நியூஸ் வெளியே வரும்போது உங்ககிட்ட சொல்லும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க செகண்ட் சீசனில் இல்லை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அவங்க பாதியில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஷூராக தெரியல. பட் செகண்ட் சீசனில் அவங்க இல்லை, அதனால எனக்கு தெரியல. நான் அவங்க நேரில் ஒரு 2 தடவை தான் பார்த்துருக்கேன். அதனால் இவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்த நினச்சி அதனால தான் இந்த மீடியாக்குள்ளே இந்த ஜேர்னிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்களா? அண்ட் ஹவு ஃபார் ஹவ் யூ ரீச்? எனக்கு டெஸ்டினேஷன் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே சினிமான்றதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும். பீயிங் அன் எடிட்டர், டேரக்டர், ஏதோ ஒன்று நம்ம என்டர்டெயின் பண்ணணும், நம்ம அதுதான் நமக்கு செட் ஆகும் நான் நம்பினேன் ஃபஸ்ட்டு. அது தெரியுது தெரியலன்றது அடுத்த பட்சம். எனக்கு அது தெரியும் அது தெரியாதுலாம் நான் நினைக்கல. எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை கற்றுக்கிட்டு நான் அதில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லிட்டு டேரக்டர் தான் உள்ளே வந்தேன். அதை அப்படியே காலப்போக்கில் அப்போ எடிட்டிங்கும் பண்ணோம், அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணோம், அப்புறம் அப்படியே ஆக்டராக மாறணும். இதுதான் டெஸ்டினேஷன்னு தெரியாது, ஓடிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடத்துல ப்ராப்பராக ஹானஸ்ட்டாக என்டர்டெயின் பண்ணணும் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. இதுதான் டெஸ்டினேஷனா அப்படின்னா தெரில. ஆனால் ஆசைகள் நிறையா இருக்குது, ஆசைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் டெஸ்டினேஷன்னா அதை தாண்டி ஆர்டரும் கொடுத்துட்டா அப்புறம் பிடிங்கிட்டு இதுதான் நான் டெஸ்டினேஷன் சொல்கிறேன், இங்கே நின்றுட்டாருன்னா கஷ்டம். அதனால் அதை தாண்டி ஓடினா சந்தோஷம் தான். டெஸ்டினேஷன் ஒன்று கிடையாது. டில் எண்ட் நம்ம பிடிச்ச வேலையை பார்க்கணும். அட் த சேம் டைம் அந்த வேலையினால 4 பேர் என்டர்டெயின் பண்ணணும். 4 பேரும் நான் நிறைய பேரும். ஐ ஹேவ் திஸ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. எஸ் ப்ளீஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கமல் சார் ஃபேன் இல்லையா? பிடிக்கும் சார், பிடிக்கும். அவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசு அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது ஆசை இல்லை, ரொம்ப பேராசை தான் இருக்குது. ஆமாம், பேராசை நல்லா ஆசை, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு. எனக்கு அது பேராசை தான், எனக்கு அது பேராசை. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா? இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு இதில் வந்து சாரை மீட் பண்ண சார் அவர் இருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி கேமரா பின்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு இருந்தேன், சாரு கூட சார் படத்தில் சாராக நடிக்கிறேன்னா கூட நான் போய் நின்றுவேன்டா, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்டான்றது வந்து எனக்கு சாருன்னு இல்லை, எனக்கு 2 பேருக்கூடையுமே எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டிகேட் முடிஞ்சிருச்சு இல்லையா? அது ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி. அட்லீஸ்ட் கமல் சாரை பார்த்துட்டேன், ரஜினி சாரையும் ஒரு தடவை பார்த்துட்டேன். ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லா நடிகனுக்கும் இருக்கும்ல, நம்ம சிவாஜி எம்ஜிஆருக்கும் நடிக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த டிகேடில் இவங்க முடிகிறதுக்குள்ள சும்மா ஒரு அப்பியரன்ஸாக அது வந்துட்டு போயிடணுன்ற அந்த ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த ஆசை அது. லெட்ஸ் சே அந்த ஆசை நிறைவேறிச்சு, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்லியாச்சும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது கமல் சார் பக்கத்துலேயே அப்படின்னா நடந்துச்சுன்னா வாய்க்கு சக்கரை அள்ளி போகிறேன். சக்கரை வச்செல்லாம் ஓட்டக்கூடாது, ஐ நீட் அ ட்ரீட். சரி, ஓகே, நடந்துச்சுன்னா ட்ரீட். ஓகே, டன். இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் உங்களோட ஜேர்னியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கப்புள் பேரிங்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் தீபா பாலுவோட பேரா நீங்க, அதுக்கப்புறம் நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து பிரியா, அப்புறம் ரேஷ்மா, அப்புறம் தீபா, சொன்ன நீ, அதுக்கப்புறம் பாடினி. பாடினி, இப்போ இவங்க. ஸோ உங்களுக்கும் தீபாக்கும் ஒரு அந்த பேரிங் தான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துச்சு, நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பேசப்பட்டு அந்த பேரே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த பேர் பிரேக் ஆனது வந்துட்டு ஹார்ட் பீட்ல. ஆமா, பிரேக் ஆகி ஒரு லவ் ட்ரையாங்கிள் உள்ள கொண்டு வந்து நீங்க 2 பேர் இதுக்கப்புறம் தனியா இருங்க அந்த மாதிரி பிரிச்சு விட்ட மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ வந்துட்டு புது ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இந்த கோஸ்டார்ஸ் பற்றி. இல்லை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி தான். எனக்கு கோஸ்டார்ஸ் வகையில் எல்லாமே செம்ம லக்கி தான் எனக்கு. ஏன்னா எனக்கு என்னென்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் நினைக்கிறது ஸ்டண்ட்டை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொமான்ஸ். ஸ்டண்ட்டில் கூட அடிப்பட்ட சாரி பாடிட்டு போயிடுவாங்க. ரொமான்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மீட்டர் தாண்டி, நான் நினைக்கிறேன் ஒரு மீட்டர் தாண்டி அப்படி போயிடுச்சுன்னா மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும், என்ன சி அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஐயோ இவங்க கூட லவ்வா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வச்சுக்கணும். முதல்ல அவங்க நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பிரியா அப்படின்றவங்க கூட நடிக்கும்போது எங்களுக்கு பெருசாக ரொமான்ஸ் நல்ல காமெடி தான் இருக்கும். எட்டி மேலம்னு சொல்லி சங்கர் டேரக்டர் ஒருத்தர் பண்ணார். அவர் தான் கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ் நிறையா எழுதும்போது ரேஷ்மா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் பண்ணவே மாட்டேன்ட்டேன், எனக்கு விட்டுருங்க இதெல்லாம். அவங்க வந்து நாங்கள் பாய் பண்ணலாம், என்ன பெரிய மேட்ரு, அந்தளவுக்கு அவங்க டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் தீபா பாலு எனக்கு ஏன் ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டாங்கன்னா நான் அவங்க கூட நிறையா ட்ராவல் பண்ணேன். ரேஷ்மா கூட கெட்டி மேலே மட்டும்தான் பண்ணேன். தீபா கூட 2K காலேஜ் பண்ணேன், நெஞ்சாத்தியை பண்ணேன், அப்புறம் வசீகரா பண்ணேன், அப்புறம் அஸ்கலஸ்கா பண்ணேன். ஸோ அதனால் அந்த ட்ராவல் ஜாஸ்தின்றனால ரேஷ்மா கூட பண்ணிவிட்டு தீபா கூட பண்ண ஆரம்பிக்கும் போது ரேஷ்மாவோட
பேர் தான் பயங்கரமாக இருக்குது, தீபா பேர் கொஞ்சம் ஓகே தான்ன்ற மாதிரி பேசுனாங்க. அப்புறம் அதை மாதிரி தீபா பேர் தான் செம்மையாக இருக்குது, அனிதா பேர் கொஞ்சம் ஓகே தான் அப்படி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அதை உடைக்கிறதுக்காக தான் சாரே இது பண்ணார். பார்த்துட்டாங்க ஆல்ரெடி, நீ தீபா நிறையா பார்த்துட்டாங்க, அவங்களுக்குமே அந்த ஃபீல் இருந்தது, தீபாவுக்குமே ஒரு ஃபீல் இருந்தது, நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே அந்த ஃபீல் இருந்தது. ஸோ அதை உடைக்கிறதுக்காக அவர் சொல்கிற தீபக் சார் தான் அந்த முடிவு எடுத்தார். பேரை மாற்றிடலாம்டா. அதே சமயம் ரவி கேரக்டர் வந்து நான் பண்ணணும்னு அவர் ஒரு கெஸ் வச்சுருந்தார். எனக்கு இது பண்ணா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுடா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னதை நம்பி மட்டுமே இறங்கி பண்ணோம். And it worked out. எஸ், ஹோப்ஃபுல்லி. எனக்கு ரொம்ப இட் ஒர்க் அவுட். யா, ஹானஸ்ட்லி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பேரிங் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ இருக்கிற பேரிங் பற்றி சொல்லுங்கள். சொல்ல வரதுக்குள்ளே நீங்கள் அடுத்து அதனால் இப்போ தீபாவாக இருக்கட்டும், ரேஷ்மா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருந்தாங்க. பண்ணிக்கலாம் வாங்க, பிரச்சனை. அதே மாதிரி எல்லாருமே வந்து டெடிக்கேட்டடாக ராத்திரி வரைக்கும் போகணும், ராத்திரி வரைக்கும் போகணும். அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. எனக்கு இப்போ ஒரு சீனில் வந்து கையை பிடிக்கலாமான்னா நான் கேட்பேன், முன்னாடி பிடிச்சிங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதே கம்ஃபர்ட் ஜோனில் தான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களே சில சமயம் வந்து எடுத்துக்கணும், இந்த இடத்துல நம்ம சீப்பாக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இந்த இடத்துல சீப்பாக போட்டுக்கலாமா அப்படின்வாங்க. இல்லைங்க டேரக்டர் சார் ஏதாவது சொல்லிட்டு போகிறாரு இருங்க, அது போட்டு பார்ப்போம், அவர் எதுவும் சொல்லன்னா விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா அவர் வேணாம் கட் பண்ணுங்க, ரீடேக் போகலாம், அதோடய சொல்லிடுவார். சரி போகலாம்ப்பா அப்படின்னு. அதேமாதிரி க்யூட்டாக சொல்லாரு, என்னடா நல்லா இருக்கு பார்த்துக்கலாம் வேணாம் அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் ஒன்று லேர்ன் பண்ணிட்டு வரேன். எனக்கு இன்னும் இவங்க கூட லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணீங்க சொல்லுங்க. மகா சொல்லியிருக்கேன், நல்லா சொல்லு. ஆக்சுவலி குரு வந்துட்டு இஸ் அ வெரி குட் கோ ஆர்டிஸ்ட். ஒன்று சொல்லுங்க. இல்லை நிஜமே வந்துட்டு ஒரு லைக் நமக்கு நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஜோன் இருந்தால் தான் அந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலுமே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இது ரொம்ப தப்பு தான். பட் ஆனால் எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கலன்னா அது எனக்கு நடிக்க அவ்வளோ ஈஸியாக வராது. அந்த இடத்துல நான் வேறு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு காஸ்டியூம் சரியில்லைனாலுமே நான் அதை திங்க் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வந்துட்டு அடுத்த அந்த சீனில் ஃபோக்கஸ் பண்ணுன்ற தாட் வராது. அந்தபடி பார்த்தா குரு வந்துட்டு எனக்கு ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஹார்ட் பீட் பார்த்தேன். அதுக்காகவே எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக இவரோட சீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இல்லை பார்த்தேன். ஸோ எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் சரி ஓகே இவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அந்த லுக் டெஸ்ட்டில் பார்க்கும்போதே வந்துட்டு பார்ப்போம் அப்படிலாம் இல்லை, ஒரு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம நல்லா பேசுவாரா, நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமா, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா, ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் கமிங் டு த செட் இஸ் ஸோ குட் அண்ட் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப காமாக, ரொம்ப பொலைட்டாக, எங்கேயுமே எப்படி சொல்கிறது, ரொம்ப பொலைட்டாக எதை பற்றியுமே வந்துட்டு யோசிக்காமல் ஒரு மூலையில் போய் ஹெட்செட் போட்டு உட்காந்துப்பாரு. சீன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகும். இவர் கூட இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது ஹீ இஸ் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுப்பாரு. போதுமா? இப்போ சீன் டிஸ்கஷன் அண்ட் சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நிறைய சீன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு அவர் அடிச்சிடுறீங்க. அப்போ நிஜமே அந்த அடி விழுந்திருக்கா? நீங்கள் நிஜமா அடி விழுந்திருக்கு இல்லை டேரக்டர் சாரே இப்போ நீங்கள் சொல்லுவாங்கல்ல ஒரு கம்ஃபர்ட் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் டேரக்டர் சார் தான். அவர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, கேமராக்கு பின்னாடி நடக்குதுலாம் விட்டுருவார். உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவார். ஒரு சீனில் அவங்க சாமி அடிப்பாங்க, அந்த சீன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ஏன் அது வந்து என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறாங்க போகும்போது சார் அவர் தனியாக இப்போ ஏதாவது ஒரு ரொம்ப இன்டென்ஸான சீன் இருக்குன்னா அவர் தனியாக கூப்பிட்டு போயிடுவார் ஆர்டிஸ்ட்டை. காலையிலேருந்து யாருமே அவங்ககிட்ட பேசக்கூடாது. இன்னைக்கு வரைக்குமே அவர் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது. இதே தான் ஹார்ட் பீட்லேயும் நடந்துச்சு. அந்த ஹார்ட் பீட்டில் வந்து அர்ஜுனோட அப்பா இறந்து போகிற சீன் அன்னைக்கு அர்ஜுனை காலையிலே தனியாக கூப்பிட்டு போயிட்டாரு. என்ன பேசினார்னே தெரியாது. அன்னைக்கு ஃபுல்லாக அர்ஜுன் உண்மையிலே எனக்கு அவனை பார்த்தாலே பேசுறது பயமாக இருந்துச்சு. ஷாருகேஷ் கூட அர்ஜுன் கூட எனக்கு வந்து அவர்கிட்ட போயிட்டு பேசலாமா ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காருன்ற ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உள்ள இன்புட் கொடுத்து அந்த ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்துடுவார். இப்போ அவங்க அன்னைக்கு சாமி ஆடினாங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அவரோட இன்புட் ஒன்று இருக்குது. அவர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பாரு. அது இங்கே கொடுக்க முடிஞ்சாதான் அதை கொடுப்பாரு. இவங்களால அதை பண்ண முடியும் அப்படின்னு தான் கொடுப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனுமே அவர் கொண்டு வரது தான். இப்போ எங்களுக்குள்ள பர்சனலாக எனக்கு இவங்களை தெரியாது, அவங்களுக்கும் என்னை பர்சனலாக தெரியாது. பட் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல அந்த மேஜிக் இஸ் பிகாஸ் ஆஃப் டேரக்டர்.
அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவார். எங்களுக்குமே அந்த ஒரு ரேம்போ இருக்கும், அது கிரியேட் பண்ணிக்குவோம் நாங்களுமே. சரி சார்ட்ட எப்படியாவது நீங்கள் நல்ல பேர் வாங்குறீங்களா, நான் நல்ல பேர் வாங்குறேன், நான் பார்ப்போன்றது அந்த காம்படிஷன் இருக்கும் எங்க 2 பேருக்குள்ள, எஸ்பெஷலி அது இருக்கும், மனசுல இருந்துகிட்டே இருக்கும். நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவர் வந்துட்டு கலைஞண்டா கலைஞடா அப்படி சொல்லுவாரு. சில சமயம் சொல்லுவாரு, கலைஞண்டா. காலையில வந்தோடனே அந்த பேர் வாங்கிட்டா அது அப்படி இருக்கும். அது ஒரு 2 டோன் இருக்கு. சிரிச்சுட்டு கலைஞண்டா அப்படின்னாருன்னா கலாய்க்கிறாருன்னு அர்த்தம். ஓகே பக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நல்லா இருக்கு. சில சமயம் வந்து கலைஞண்டாவே சீரியஸாகவே யூஸ் பண்ணுது. ஸோ எத்தனை கலாய் வாங்கியிருக்காங்க, எத்தனை பாராட்டு வாங்கியிருக்காங்கன்னு நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே இவ்வளோ வாங்கியிருக்காங்களா, நான் எவ்வளோ வாங்குறேன் பாருங்க. ஆக்சுவலி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரதுக்கு காரணம் என்னன்னா, சார் வந்துட்டு எப்பயுமே ஒரு சீன் எடுத்துக்கிட்டா அந்த சீனுக்கு முன்னாடி அந்த சீனில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு 2 தடவை நீங்கள் பண்ணுங்க, ஆஃப் கேமரால நீங்கள் 2-3 தடவை பண்ணுங்க ரிஹர்சல் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு எப்போ அந்த ஒரு ஓகே நம்ம போயிடலாம் டேக் போயிடலாம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதோ அப்போதான் போவார். ஒரு டேபிள் ரீடிங் மாதிரி பண்ணுவார். ஆமாம், டேபிள் ரீடிங் மாதிரி பண்ணுவார். அதில் ஒரு சில பேர் இன்புட்ஸ் கொடுப்பாங்கல்ல. இப்போ ராகுல் நான் வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஸ்பாட்லேயே வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவார். அந்த மேஜிக் அவர் கிரியேட் பண்ணுறத இந்த வாங்கி ஒருத்தவனுக்கு கொடுக்க தெரியும். நான் அவனை கிரியேட் பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்கு, நான் அவன் கிரியேட் பண்ணிட்டேன், அது நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அது பண்ணுவார். அந்த வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்ற போது சார் உள்ள வருவார். நல்லா இது போடுறா, இது நீ இப்படி போட்டுக்கடா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் சனியும். சனி வந்து நீங்கள் ஒரு சனி கேரக்டர் வந்து செட்லேயுமே அப்படி தான். அவரால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கவுண்டர் இல்லைன்னா கடி போடாமல் முடியாது, ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ இவ்வளோ பேர் உள்ள இன்புட்ஸ் போடும்போது அந்த சீன் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகும். ஓகே அந்த சாமியாடுற சீன்லலாம் லிட்ரலி சார் வந்துட்டு என்னங்க நீங்க டைரக்டர் சொல்றீங்களா இவர இல்ல டைரக்டர் சார் சார் இல்ல சார் அப்படினு ஒரு லுக் விட்டாங்க அதுக்கு சொன்னேன். இல்ல சார் வந்துட்டு அந்த சாமியாடுற சீன் வந்துட்டு அது சொல்லி ஆகணும் நான். ஸோ அதனால அந்த சீன் வந்து அந்த பேப்பர் வந்ததுக்கப்புறம் லிட்ரலி எல்லாருமே சிவானாவாக இருக்கட்டும், சரித்திரன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்கிட்ட ராகுலா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்கிட்ட இப்படி சாமியாடுற சீன் இருக்கு, நல்லா பண்ணிடு. எனக்கு வேற நான் அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தேன். அந்த சீன் வந்துட்டு எல்லாரும் இப்படி பேசும்போது எனக்குள்ளேயே ஒரு என்னையே அறியாமல் ஒரு நர்வஸ் இருந்துச்சு. பண்ணிவிடுவோமா அந்த சீன், அது மேலே ஒரு ஹைப் வச்சுருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப, ஏன்னா அது இவருக்காக பண்ணியிருப்பேன் நான். சாமியாடுறது வந்துட்டு இவருக்காக பண்ணி இவர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் எனக்கு இவர் பிடிக்குன்றதே கன்வே ஆகுது அங்கே தான். அப்படின்றப்ப அது ரொம்ப ஒரு முக்கியமான சீன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி ஒரு ஹைப்பு கொண்டு போயிட்டு அந்த டேவும் வந்துடுச்சு. சரி இன்னைக்கு அந்த சீனை பண்ணிடலான்னு பார்க்கும்போது அன்றைக்கி அந்த சீனை எடுக்கல. நான் ஃபுல் டே ரிஹர்சல் பண்ணேன், அந்த சீன் எடுக்கல. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த சீன் எடுத்தாங்க. சார் வந்துட்டு அது வரைக்குமே சார் என்கிட்ட அந்த சீனை பற்றியே பேசவே இல்லை, அது வரைக்கும் பேசல. இந்த சீன் இருக்குடா நல்லா பண்ணிவிட அது கூட சொல்லலை. அந்த சீனுக்கு செட் பண்ணிவிட்டு இந்த கூப்பிட்றா அப்படின்னா வந்து நின்னோடனே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு தனியாக போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது அவர் பேசினது. அது வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் சத்தியமாக இல்லை. அந்த சீனோட கோர் என்ன அப்படின்றது கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. கூப்பிட்டு போய் அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தனியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதாவது அந்த கோரை எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சொல்கிறதே வந்துட்டு நம்ம அந்த கதைக்குள்ளே கொண்டுட்டு போயிடும், அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால் அவர் சொல்லி அந்த கதைக்குள்ளே கொண்டுட்டு போய் அந்த 5 நிமிஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் டே நான் யார்ட்டையுமே பேசல, யாருமே என்கிட்டையும் பேசல. அதனால தான் அந்த சீன் அவ்வளோ நல்லா வந்துச்சு. அவர் ரொம்ப எஃபர்ட் போடுவார், ஒரு சீனுமே நல்லா வரணும். அவருக்கு நல்லா சீன்ஸ் வரலைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அவர். நிறையவே அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கோம்.